கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சொந்தங்கள் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிவிட்டு இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ வாழைக்காய் வறுவல். ஒரே ஒரு வாழைக்காய் தான் எடுத்திருக்கேன். அந்த வாழைக்காயை வச்சு எப்படி இன்றைக்கி வறுவல் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கின சிக்கன் 65 மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல் வீட்டிலையே வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு மசாலா ரெடி பண்ணி தான் இந்த வாழைக்காய் வறுவல் செய்து காமிக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 50 ml அளவு ஆயில் இருக்கும் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் இந்த வாழைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வாழைக்காவோட தோல் எல்லாமே நீக்கிடுங்க. நீக்கிட்டு இது போல் க்யூப்ஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயை ஆயிலில் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கிறதுனால 1 டீஸ்பூன் அளவு உப்பு கரெக்டாக இருக்கும். கூடவே 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க, அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், நான் கடையில் வாங்கின மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வீட்டில் தனி மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வாழைக்காய் நல்லா ஆயில்லையே வெந்து வரட்டும், முழுமையாக ஆயில்லையே வெந்து வரணும். அது மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே ஆயிலில் நம்ம வெங்காயம் தக்காளியும் வதக்க போகிறோம். இந்த வாழைக்காய்க்கு வெங்காயம் தக்காளி எல்லாமே வீட்டில் வதக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுதான் செம்ம டேஸ்ட்டை கொடுக்க போகுது. இப்போது அதே ஆயிலே ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் எடுக்கலை. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. புளிப்புக்காக தான் நம்ம சேர்க்க போகிறோம். மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி கொடுத்துக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இன்னுமே காரத்துக்காகவும் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இப்போ சேர்க்குறது தான் காரத்துக்கான மிளகாய் தூள். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. எனக்கு இதில் ஆயில் அதிகமாக இருக்கிறதுனால நான் வெங்காயம் தக்காளியை நல்லா வடிச்சிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மீதி இருக்கிற அந்த ஆயில்லையே இந்த அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டையும் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம இனிமேல் உப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. எல்லாமே நம்ம தேவையான அளவு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். இப்போது கொஞ்சமாக ஜார் அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம கிரேவி பக்குவத்துக்கு செய்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வறுவலாக தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால் கம்மியான அளவு தண்ணி சேர்த்தாலே போதும். இப்போது நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காயும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய்களை சேர்த்தோன்னா வறுவல் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வாழைக்காய்களை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கலந்து கொடுத்தோன்னா நமக்கு வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். மீதம் இருக்க அந்த தண்ணி மாதிரி இருக்கிற குளகுளப்பான தன்மை அது எல்லாமே வாழைக்காய் அப்சர்வ் பண்ணிடும். ஏன்னா வாழைக்காயை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறதுனால தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா கெட்டியாக வறுவல் தன்மைக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், வாழைக்காய் வறுவல் எவ்வளோ சூப்பராக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். கடைசியாக வாசனைக்காக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்ததுன்னா கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சுட சுட வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், வெரைட்டி ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வறுவல் செய்திருக்கோம். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.